கவிதை எழுதத்தான் காகிதம் எடுத்தேன். ஆனால் காகிதம் சொல்வதோ அவள் பெயரைத்தான். கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. என்மேல் காதலை மட்டும் கொட்டி தீர்க்க இப்படி ஒருத்தி வருவாள் என்று. அணு அணுவாய் என்னை காதல் செய்பவளும் அவள்தான். அணு அணுவாய் அன்பால் என்னை இம்சை செய்பவளும் அவள்தான். அவளை தவிர யாரும் என்னை கவனித்துக் கொள்ளவும் முடியாது. அவளை தவிர என்னை யாரும் இப்படி காதலிக்கவும் முடியாது. தாமதமாக அவள் வாழ்வில் நுழைந்த என்னை என் தாயை விட மேலாக பார்த்து கொள்கிறாள். இதைவிட வேறென்ன வேண்டும்? அவளின் ஒட்டுமொத்த காதலுக்கும் நான் மட்டுமே சொந்தக்காரன். அதனால் இந்த உலகில் என்னை விட பணக்காரன் யார் இருக்கப் போகிறார்கள்? எனக்காக அனைவரையும் உதறிவிட்டு வந்த அவளை அவள் என்ன செய்து விட்டாள் என்று கேட்பவர்களுக்கு தெரியாது. அவள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எனக்காக அர்ப்பணித்து விட்டாள் என்று. அவளுக்கு என்னை இவ்வளவு பிடிக்க காரணம் என்னவென்று தெரியாது. ஆனால் என்னை எனக்கே பிடிக்க காரணம் அவள்தான். அவளுக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது? அவளுக்காக நான் இருக்கும்போது மற்றவர்கள் தொலைத்த பொக்கிஷம் அவள். நான் தேடாமலே கிடைத்த வைரம் அவள். தெரியாமல் கூட தொலைத்து விட மாட்டேன் அவளை. யாருக்கும் அடங்காத இந்த கோபக்காரன் அடங்கி போவது அவள் அன்புக்கு மட்டும். அத்தனை கோபங்களும் தோற்று போகின்றன இந்த அளவில்லா பாசக்காரி முன். இந்த உலகில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் அன்பால் என் மனதில் இடம் பிடித்தவள் இவள் மட்டும்தான். இன்னும் எத்தனை வியப்புகள் தரப்போகிறாளோ? அவளை தவிர என்னை யாரும் இவ்வளவு காதலிக்க முடியாது என்பதை நிரூபிக்க படைத்தவன் முன் நின்று கேட்கத்தான் தோன்றுகிறது. இவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டம் தந்த நீ என்னவளை மட்டும் எப்படி வரமாக எனக்கு தந்தாய் என்று. இறைவா, இனிவரும் ஜென்மங்களில் கூட என்னவளை எனக்கே தந்துவிடு. ஏனென்றால் என்னவளை தவிர வேறு யாரும் என்னை இவ்வளவு காதலிக்க முடியாது. அரை நொடி வாழ்ந்தாலும் அவளோடு வாழ வேண்டும். அடுத்த ஜென்மம் என்று இருந்தால் அவளுக்காக பிறக்க வேண்டும். அவளில் தொடங்கி அவளில் முடிய வேண்டும் இந்த வாழ்க்கை பயணம். அவளுக்காக எதையும் இழப்பேன். எதற்காகவும் அவளை இழக்க மாட்டேன். காத்திருந்தேன், காத்திருக்கிறேன், காத்திருப்பேன். அவள் காதலுக்காக மட்டும். அவளின் அவன், அவளின் அவன்.